ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்லேருந்து எல்லார்ட்டையுமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஃபோனை ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். என்னன்னு கேட்டிங்கன்னா டெம்பர் கிளாஸ் போடுவோம், இல்லைனா கவர் போடுவோம். இது மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபும் பண்ணலாம் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு 300 ரூபாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனை வாட்டர் ப்ரூஃப் பண்ணலாங்க. அதுதான் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ பார்த்தீங்கன்னா அவர் பேர் வாசுன்னு நினைக்கிறேன். அவர் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாரு. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ரொம்ப இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டலாக யூஸ் பண்ணுற இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீம்புக்குனே போய் தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு மணி நேரம் நின்னோம்னா ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க நம்ம பசங்க. அப்படிலாம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ வரக்கூடிய வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம், நான் டெய்லர் என்டர்பிரைஸ்லேருந்து பேசுகிறேன். என் பேர் வாசன். நான் தமிழ்நாட்டில் மதுரையில் கேப்புத்தூரில் வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் பொதுவாக நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் IP60768 போனீங்கனாலே ஒரு 50,000 ரூபாயிலேருந்து அதுக்கு மேலே உள்ள மொபைல்ஸ் தான் பொதுவாக வாட்டர் ப்ரூஃப் பண்ணுவோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 ரூபா ஸ்மார்ட் ஃபோன் இன்பில்ட் பேட்டரியாக இருந்துச்சுன்னா நாங்கள் டிஃபால்ட்டாக பண்ணி தந்துட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுதான் அந்த மிஷின் வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறது மிஷின். ஸோ நான் என் ஃபோன் வச்சு நான் உங்களுக்கு ட்ரைவ் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா Redmi Note 7 Pro. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு இந்த ஃபோன் வாங்கி. ஸோ இப்போ இது பண்ண போகிறோம். ஸோ இது ஏர் லாக் ஆயிருக்கு. ஸோ அதனால ரிமூவ் பண்ணுறோம். இதே நீங்கள் நார்மலாக ஏர் லாக் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கலக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் இருக்கும். ஸோ பழைய ஃபோனுன்றனால ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இருக்கிற ஹோல்ஸில் எல்லாமே இப்படி வேக்யூம் பண்ணிடுவோம். எதுக்காகனா நம்ம இதை ப்ரூஃப் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு நம்ம ஒரு கோட்டிங் தான் பண்ணுறோம். ஸோ டஸ்ட் இருந்துச்சுன்னா சரியாக போய் ஃபார்ம் ஆகாது. ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி இருக்கிற டஸ்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். எங்கெல்லாம் ஃபோன்ஸில் ஹோல்ஸ் இருக்கோ அங்கே ஃபுல்லாக இது பண்ணுவோம் அந்த ப்ராசஸ்ஸு. ஸோ அதே மாதிரி டெம்பர் கிளாஸ் ரிமூவ் பண்ணுறதுனால இந்த எட்ஜஸ் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ட்ரை கிளீன் முடிஞ்ச உடனே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சிம்மை கழட்டிடுவோம். எதுக்குன்னா ஃபோனை ப்ராசஸ் பண்ணுறப்ப ஹீட் உள்ளுக்குள்ளே ஜென்ரேட் ஆகும், ஃபோனும் ஜென்ரேட் ஆகுன்றதுனால நம்ம அதை கழட்டிடுறோம். ஸோ சிம் ஸ்லாட் மட்டும் ட்ரை கிளீன் பண்ணனால திருப்பி பண்ணிக்கிறோம். ஸோ இது நார்மல் ஐபி வாட்டர் தான். எல்லா மொபைல்லையுமே நீங்கள் நார்மலாக டெம்பர் கிளாஸ் ஓட்டுறப்ப இந்த லிக்விட் வரும். ஸோ ட்ரை கிளீன் பண்ணாத திருப்பி ஒருக்கா வெட் கிளீன் பண்ணிக்கிறோம். ஏன்னா எதுவும் டஸ்ட் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ரீசன் காண்டி. ஸோ திருப்பி ஒருக்கா ட்ரை கிளீன் பண்ணுறோம். ஏன்னா வெட்டு இருக்கிறதுனால அந்த ஏர் அவ்வளோ வெட்டை ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துரும். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மிஷினுக்குள்ளே இங்கே அப்படி வச்சிருவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மிஷினை வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுக்கான லிக்விடு. ஸோ இதை ஏர் டைட்டாக வைக்கணும், இல்லாட்டி ட்ரை ஆகிடும். ஸோ அதனால தான் நாங்கள் ஸ்டீல் கண்டெய்னரில் வச்சுருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக 1.5 ml எடுப்போம். ஒவ்வொரு நாசில் இருக்கும்.
இப்போ நம்ம லாக் பண்ணிட்டு நம்ம இப்போ மிஷின் ஆன் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள். ஸோ இந்த 2 நாசில்ல இருந்து நம்ம ஊற்றின லிக்விட் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபார்மில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் மாறி வரும். எதுக்காண்டி இதுனா ஒவ்வொரு சைடில் வந்து ப்ரெஷர் வந்து போய் ஃபோனை ஃபுல்லாக ரீச் பண்ணுன்றதுக்காண்டி. ஸோ இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுனா அந்த லிக்விட் கேஸ் ஃபார்மில் மதர் போர்டை ஃபுல்லாக கவர் பண்ணிடும் ஒரு லேயர் மாதிரி. எப்படி தாமரை இலையில வந்து அந்த தண்ணி நின்னா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கிட்ட நடக்கும். கம்மியாக அந்த ஸ்மோக் வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ ஃபுல் ஸ்டேஜ் இது நின்னதுக்கப்புறம் நம்ம ஃபோனை உள்ள இருந்து வெளியில எடுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம மிஷின் ஆன் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறோம். காரணம் என்னன்னா அந்த கேஸ் வந்து நீங்கள் திறந்து மூஞ்சியில் இருக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம திறந்து பார்க்கலாம். ப்ராசஸ் முடிஞ்ச 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ கேஸ் எல்லாம் கீழே போய் செட்டில் ஆயிருக்கும். ஸோ நம்ம இப்போ திறக்கிறத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் வெளில வர்றது தெரியும் வீடியோவில். ஸோ இதை எடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா கீழே வந்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்காண்டி. ஏன்னா நம்ம அந்த லிக்விடை கேஸ் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி அமைச்சிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா போய் செட்டில் ஆகிறதுக்காண்டி. இதில் பார்த்தீங்கன்னா 33 டிகிரி இருக்கு. ஆரம்பிச்சப்ப 30 டிகிரி இருந்துச்சு. ஸோ இது 45 டிகிரி வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக இதுவே கட் ஆயிடும். ஸோ இப்போ 45 ஆயிடுச்சு. ஸோ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இது முடிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா யூவி போடுவோம். எதுக்குன்னா நம்ம ஒருத்தவங்க ஃபோன்ல இருந்து இன்னொருத்தவங்க ஃபோனுக்கு வந்து பாக்டீரியா டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாதுன்ற ஒரு பர்பஸ்க்காண்டி. ஸோ அது ஒரு 2 மினிட்ஸ் ப்ராசஸ் தான். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபோனை வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ இதோட உங்களுக்கு நானோ கோட்டிங் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபோனை வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஹீட்டிங் ப்ராசஸ் பண்ணனால ஃபோன் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். சிம்பிள். ஸோ இப்போ ப்ராசஸ் முடிச்சு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகுது. ஃபோன் ஹீட்டாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு கூல் ரூம் டெம்பரேச்சர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ சிம் போட்டு நம்ம ஆன் பண்ணிடுவோம். சுவிட்ச் ஆன் ஆகுது. பார்த்தீங்கன்னா Redmi Note 7 Pro கிட்டத்தட்ட வாங்கி 2 வருஷம் ஆகுது. இது என்னோட ஃபோன் தான். ஸோ ஒரு டெமோ பர்பஸ்க்காண்டி என் ஃபோனே வந்து நான் வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். பண்ணி ப்ராசஸ் முடிச்சு இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. ஏன் அந்த 10 நிமிஷம் நம்ம டைம் எடுக்கிறோம்னா ப்ராசஸ் பண்ணோடனே ஃபோன் ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹீட் குறையிருந்து ரூம் டெம்பரேச்சர் வர்றதுக்காண்டி அந்த 10 நிமிஷம். இப்போ ஃபோனை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இது நார்மலாக எப்பவும் போல தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம், ஏன்னா அந்த ட்ரையிங் பீரியட் வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணனால ஒரு 20 நிமிஷம் அந்த ட்ரை ஆகணுன்றதுக்காண்டி வெயிட் பண்ணுறோம். ஸோ 20 நிமிஷம் கழிச்சுன்னா உங்களுக்கு டெமோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் இப்போ வெளியில் எடுத்துட்டோம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்நேரம் உங்களுக்கு அந்த ட்ரையிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணியில் போட்டு ட்ரையல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தமிழ் சாங்ஸ்ன்னு சொல்லி லேட்டஸ்ட்டாக என்ன வருதோ நம்ம அதை போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு ஃபுல் சவுண்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம தண்ணியில் விடுறோம். ஸோ தண்ணியில் தான் உங்களுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என் ஃபிங்கரில் டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுக்கு தண்ணிக்குள்ளே நல்லா உள்ளே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நாய்ஸ் குறைஞ்சது கொஞ்சம் தெரியும், ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸு.
ஸோ தண்ணி விட்டு எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக இறைச்சல் இருக்கும். அது ஒரு 3 to 6 ஹவர்ஸில் வந்து சரியாயிடும். சில ஃபோன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் இது வந்து சரியாயிடும். ஏன் அந்த இஷ்யூ இருக்குன்னா, நீங்கள் தண்ணியில் போகிறப்ப அந்த தண்ணி போய் அழைச்சிடும். இதே இப்போ நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மியூசிக் ஒன்று வரும். ஸோ அந்த வாட்டரை வந்து இது பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மியூசிக் நீங்கள் போட்டீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள அது சரியாயிடும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இன்னும் வீடியோ தண்ணிக்குள்ளே தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காண்டி தான் நம்ம மெயினாக போட்டு காட்டுறோம். ஏன் இதை நம்ம அதை போடுறோம்னா பீப்புளுக்கு வந்து நம்பணும்னா, இதை நீங்கள் நான் போட்டு காட்டுன்ற ஒரு பர்பஸ்க்காண்டி நீங்கள் ஸ்விம்மிங் பூல்லையோ இல்லை வந்துட்டு கடல்லையோ போட்டு செக் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட இப்போ நம்ம போட்டு ஒரு 30 செகண்டுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ நான் இப்போ வெளியில் எடுக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. தெரியுதுங்களா? உங்களுக்கு நாய்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் டிடெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு 3 to 6 hours இல்லை ஓவர் நைட்டில் வந்து சரியாயிரும். இல்லாட்டி அந்த மியூசிக் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணீங்கன்னா அந்த மியூசிக் முடிஞ்ச ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு சரியாயிரும். ஸோ தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு. ஸோ இதை நீங்கள் நான் வாட்டர் ப்ரூஃப் பண்ணி தரேன்றதுக்காண்டி நீங்கள் தண்ணியில் வந்து வேணும்னே வாலண்டியராக போடாதீங்க. இது ஸ்விம்மிங் பூல்லையோ கடல்லையோ போடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் சால்ட் வாட்டர், அதெல்லாம் அரிச்சிரும். சப்போஸ் தெரியாதனமா வந்து உழுகுது தண்ணிக்குள்ளனா பிரச்சனை இல்லை, நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் இது போட்டாச்சுன்றதுக்காண்டி அண்டர் வாட்டர் ஷூட்டோ இல்லை ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்காதீங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை தண்ணியில் விழுந்துச்சுன்னா 3 hours சார்ஜ் தயவு செஞ்சு பண்ணாங்க. ஏன் அதை சொல்கிறோன்னா, உங்கள் ஃபோன் வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கும். நீங்கள் போடுற சார்ஜர் வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் அந்த கண்டென்ட் இருக்கும். ஸோ நீங்கள் சார்ஜ் போடுறப்ப என்ன ஆகுனா, தண்ணியில் விழுந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வாட்டர் கண்டென்ட் இருக்கப்போ நீங்கள் சார்ஜ் போடுவீங்க, உங்களுக்கு ஷார்ட் ஆயிரும். ஸோ அதான் டிஃபரன்ஸ். அதுக்காண்டி தான் நம்ம அந்த 3 to 6 hours போட வேணாம்னு சொல்கிறோம். ஏன்னா இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா 2 கோட் போடுறோம். நம்ம இது டெமோ பர்பஸ் என் ஃபோனில் ஆல்ரெடி போட்டனால நான் உங்களுக்கு 1 கோட் தான் பண்ணேன். இல்லாட்டி இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுவோம், 2 கோட் போடுவோம். அது போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 1 year வரைக்கும் வரும். சப்போஸ் இந்த 1 yearல இடையில ஃபோன் ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் ஃபோனை ரிமூவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதோட வந்து கட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் ஃபோன் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் இல்லை 1 year, இது 2ல் எது ஃபர்ஸ்ட்டு வருதோ அதான் உங்களுக்கு வந்து இதாகும். ஷாப்போட நோட்டீஸு. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேப்புதூரில் இருக்கு. இதோட லொக்கேஷனும் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சிங்கிள் கோட்டுக்கும் டபுள் கோட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்கள் சிங்கிள் கோட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, மழை அதே மாதிரி தண்ணி எதார்த்தமா டம்ளர்ல இருந்து சேர்ந்ததுன்னா உங்களுக்கு தாக்கு பிடிக்கும், அதுக்கு மேலே தாக்கு பிடிக்காது. அதே நீங்கள் டபுள் கோட் போடுறப்ப என்ன ஆகுனா, இந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ நம்ம டெமோ பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல் மெர்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ ஆக்சிடென்டலாக ஸ்விம்மிங் பூலில் ஆக்சிடென்டலாக வந்தால் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அண்டர் வாட்டர் வீடியோ மட்டும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு வந்து இது தாக்கு பிடிக்காது. ஸோ ஆக்சிடென்டலாக உழுதுன்னா நீங்கள் எடுக்கிற அந்த டைம் அந்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இதோட ஸ்பேன் வந்து 1 year தான். ஸோ எதர் 1 year இல்லாட்டி ஃபோனை நீங்கள் சர்வீஸ் கொடுக்குறீங்க இந்த 1 yearக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அதோட உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ இதான் இதோட